ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் யூனிட் 6 உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டலாக ஒரு 19 கொஸ்டின் இருக்குது. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1986. செகண்ட் கொஸ்டின். பெண்களுக்கான தேசிய ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? பெண்களுக்கான தேசிய ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? சரியான விடை 1992 ஜனவரி. தேர்ட் கொஸ்டின். புதிதாக தொடங்கப்பட்ட எந்த திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முக்கிய கவனம் செலுத்துகிறது? சரியான விடை மகிழா சாமக்யா. ஃபோர்த் கொஸ்டின். பெண்களின் சமூக அரசியல் செல்வாக்கை மேம்படுத்த எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை 33%. ஃபிஃப்த் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவு சம வாய்ப்பு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற உத்தரவாதம் அளிக்கிறது? சரியான விடை சட்டப்பிரிவு 14. சிக்ஸ்த் கொஸ்டின். ஆங்கிலேயர்கள் வரி வசூல் உரிமை பெற காரணமான முக்கிய உடன்படிக்கை எது? சரியான விடை கர்நாடகா உடன்படிக்கை. செவன்த் கொஸ்டின். 4ஆம் மைசூர் போருக்கு பிறகு திப்பு சுல்தானின் குடும்பத்தினர் எங்கு சிறையில் அடைக்கப்பட்டனர்? சரியான விடை வேலூர் கோட்டை. எய்த் கொஸ்டின். வேலூர் கழகம் ஏற்பட்ட போது சென்னை மாகாண கவர்னராக இருந்தவர் யார்? சரியான விடை வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங். நைன்த் கொஸ்டின். வேலூர் கழகத்திற்கு காரணமான புதிய விதிமுறைகளை இராணுவத்தில் கட்டாயப்படுத்திய ஆங்கிலேய தளபதி யார்? சரியான விடை சர் ஜான் கிராடாக். 10th கொஸ்டின். வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என கூறியவர் யார்? சரியான விடை வி.டி. சாவர்கர். 11வது கொஸ்டின். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் நினைவு திருமண உதவி திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? சரியான விடை தமிழ்நாடு. 12வது கொஸ்டின். விதவைகளை மறுமணம் செய்ய இந்து விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சரியான விடை 1856. 13வது கொஸ்டின். குழந்தைகள் திருமணத்தை தடை செய்த உள்நாட்டு திருமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சரியான விடை 1872. 14வது கொஸ்டின். சிறுவர்கள் சிறுமிகளுக்கான திருமண வயது உயர்த்தப்பட காரணமாய் இருந்த சாரதா சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சரியான விடை 1930. 15வது கொஸ்டின். தேவதாசி முறையை ஒழித்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சரியான விடை 1947. 16வது கொஸ்டின். பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட காரணமான வங்காள ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சரியான விடை 1804. 17வது கொஸ்டின். சதி எனும் பழக்கம் சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட காரணமான ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சரியான விடை 1829. 18வது கொஸ்டின். தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடி யார்? சரியான விடை பூலித்தேவர். 19வது கொஸ்டின். பாளையக்காரர்கள் முறை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? சரியான விடை 1529. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 19 கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.